ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எக்ஸைட் பிராண்டோட இன்வெர்ட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்வெர்ட்டரோட வாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 840 வாட்ஸு. இந்த இன்வெர்ட்டரை ஆன் பண்ணி பார்த்தப்போ இன்வெர்ட்ரு ஆன் ஆக மாட்டேங்குது. இந்த இன்வெர்ட்டருக்கு உள்ளாடி போர்டு ஷார்ட் ஆனால் வார மாதிரி ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி இந்த போர்டை செக் பண்ணி பார்த்தப்போ போர்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகி டோட்டலாக பேன் ஆகி ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜாக இருந்துச்சு. இப்போது இந்த போர்டை சேஞ்ச் பண்ணி புதிய போர்டை எப்படி அதில் இன்ஸ்டால் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னுச்சுன்னா இந்த இன்வெர்ட்டர் பியூர் சைன் வேவ் இன்வெர்ட்டர். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்திங்கன்னா 100% காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெர்ட்டர் 12 வோல்ட்டு 120 AH பேட்டரிக்கு சப்போர்ட் ஆகும். இதுவே 24 யூஸ் பண்ணால் 24 120 AH பேட்டரிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட அவுட்புட் வோல்டேஜை பார்த்திங்கன்னா 220 வோல்ட்டு, சைன் வேவு, 50 ஹெர்ட்ஸு, சிங்கிள் பேஸு. இது அவுட்புட் கரண்ட் ரேட்டிங்கை பார்த்திங்கன்னா 8 ஆம்பியர் மேக்ஸிமம். இந்த இன்வெர்ட்டரோட போர்டை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். சப்ளை கொடுத்து லோடு கொடுத்து ஆன் பண்ணி பார்த்தப்போ இன்வெர்ட்டரோட ஃபேன் ரன் ஆகாமல் இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த ஃபேனோட ஒயர் கட் ஆகி அதை ஜாயின் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஜாயிண்ட்டு ப்ராப்பராக இல்லாததுனால அந்த ஃபேன் ரன் ஆகாமல் இருந்துச்சு. அந்த ஃபேனோட ஒயரை சோல்டரிங் பண்ணி ஹீட் ஸ்லிப் போட்டு ப்ராப்பராக ஜாயிண்ட் அடித்து போர்டில் கனெக்ட் பண்ணி லோடு கொடுத்து பார்த்தப்போ ஃபேன் நல்லாவே ரன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம்.